தமிழ் மக்களுக்கான புதிய அரசியல் கலாச்சாரத்தை நோக்கிய பயணத்தில் புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சி மட்டக்களப்பு மாவட்டத்திலும் கட்டுப்பணத்தை செலுத்தியது. இலங்கையில் எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் இடம்பெறவுள்ள பொதுத் தேர்தலில் புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சி வடகிழக்கில் 5 மாவட்டங்களில் போட்டியிட இருக்கின்றது. அந்த அடிப்படையில் 2024 10/1 செவ்வாய்க்கிழமை கட்சியின் தலைவர் இன்பராசா தலைமையில் திருகோணமலையில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களுக்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது. 2024 10/2 புதன்கிழமை இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டதாக தலைவர் இன்பராசா தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தலைமை வேட்பாளராக கணபதி பிள்ளை கற்பராஜ் போட்டியிட உள்ளார் என தெரிவித்த இன்பராசா அவர்கள் 30 வருடமாக இலங்கையில் வாழும் தமிழ் மக்களுக்காக போராடி வாழ்வியலை இழந்து பல்வேறு தியாகங்களை செய்தவர்கள் இன்று ஜனநாயக நீரோட்டத்தில் கலந்து தமிழ் மக்களுக்கான புதிய அரசியல் கலாச்சாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையில் பழமைவாத கட்சிகள் தோற்கடிக்கப்பட்டு புதிய ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இலங்கையின் அதிகாரத்தை பெற 50 வருடங்களாக போராடியே இன்று ஜேவிபி நாட்டின் அதிகாரத்தை பெற்றுள்ளது. மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் சிங்கள மக்கள் போல் தமிழ் மக்களும் மாற்றத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய காலம் கனிந்துள்ளதாக இன்பராசா தெரிவித்தார். சுதந்திர இலங்கையில் ஏமாற்றப்படும் இலங்கை தமிழ் மக்களுக்கான ஜனநாயக குரலாக நிச்சயம் பாராளுமன்றத்தில் புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சியின் குரல் எதிரொலிக்கும் என குறிப்பிட்ட இன்பராசா அவர்கள் வடகிழக்கில் 5 மாவட்டங்களில் போட்டியிடும் எமது கட்சிக்கு ஒரு தடவை பாராளுமன்ற அதிகாரத்தை தர வேண்டும் என்றும் பணிவாக வேண்டிக் கொண்டார். பாராளுமன்றத்தின் ஊடாக கிடைக்கப்பெறுகின்ற வரங்கள் நிச்சயம் தமிழ் மக்களை சென்றடைய வேண்டும் என தெரிவித்த இன்பராசா அவர்கள் 5 மாவட்டங்களில் போட்டியிடுகின்ற எமது கட்சியின் வேட்பாளர்களை தமிழ் மக்கள் தெரிவு செய்கின்ற போது நிச்சயமாக தமிழ் மக்களின் உரிமை சார்ந்த விடயங்களில் நியாயமான இலக்கை அடைய முடியும் என்று குறிப்பிட்டார். தமிழ் மக்களின் அடுத்த தலைமுறைக்கான தேர்தல் களமாக மாறப்போகின்ற பொது தேர்தலில் புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சிக்கு தமிழ் மக்கள் ஒற்றுமையாக வாக்களிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார்.